ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நோடில் யார்க்ஸ், அதாவது OARGS அப்படின்ற பேக்கேஜ் வந்து நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம், அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி அதோட கமெண்ட் லைனில் வந்து நமக்கு ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணி அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நோடு அந்த யார்க்ஸ்ன்ற பேக்கேஜ் எதுக்காக அப்படி யூஸ் பண்ணுறோம் நம்ம அப்படின்னா, இப்போ நம்ம நோடில் வந்து நார்மலாக ஒரு ஃபைல் வந்து நான் ஒரு ரன் பண்ணும்போது வந்து எப்படி ரன் பண்ணுவோம் அப்படின்னா, நோடு அந்த ஃபைலோட நேம் .jsன்னு சொல்லி ரன் பண்ணால் நமக்கு வந்துட்டு அந்த ஃபைல் வந்து எக்ஸிக்யூட் ஆகி அதோட வந்து நமக்கு ரிசல்ட் வந்து அவுட்புட் வந்து கன்சோலில் இல்லையோ வந்து அதோட ரிசல்ட் வந்து கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்படி நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போதுலேயே நான் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கமாண்டு இல்லைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பேராமீட்டர் நான் பாஸ் பண்ணி அதை வந்து அந்த டாஸ்க்கை வந்து எனக்கு பர்டிகுலராக வந்து முடிக்கணும் ஸ்டார்டிங்கில் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு ரெக்யர்மெண்ட் இருக்குது அப்படின்னு வச்சிங்கன்னா, நம்ம வந்து நமக்கு தேவையான இன்புட்டை வந்து நம்ம ஆப்பை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும்போதுல தான் நம்ம வந்து வாங்க முடியும். அப்படின்ற ஒரு பட்சத்தில் நம்ம வந்து ஆப் வந்து ரன் பண்ணும்போதுலே இன்புட் வந்து வாங்குறதுக்கு தான் வந்து நம்ம யார்க்ஸ்ன்ற பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து நம்ம யார்க்ஸ் வச்சு தான் பண்ண முடியுமா அப்படிங்கிட்ட கண்டிப்பாக கிடையாது. நம்ம வந்து நோடுலேயே வந்து ப்ராசஸ்ன்னு சொல்லி குளோபல் வேரியபிள் ஒன்று இருக்குது. ஸோ அந்த வேரியபிள் யூஸ் பண்ணி அதுலேருந்து ஆர்குமெண்ட் வெக்டார் பாஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணலாம் இதை. பட் ஆனால் அதில் இருக்கிற ட்ராபேக் என்ன அப்படின்னா, நம்ம வந்து சில பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி, அதாவது இப்போ நம்ம யூஸ்ட்டு வந்து ஒரு இன்புட் வாங்க போகிறோம் அப்படின்னா அந்த இன்புட் வந்து நம்ம செக் பண்ணணும். லைக் இப்போ வந்து அது வந்து நம்பராக இருக்கா, இல்லை வந்து அது கண்டிப்பாக வந்து யூஸர் வந்து இன்புட் வந்து கொடுக்கணுமா, இல்லை அது வந்து ஆப்ஷனலா. ஸோ இந்த மாதிரி நிறையா ஆட்ரிபியூட்ஸ் வந்து நம்ம வந்து அந்த இன்புட்டுக்கு வந்து கொடுக்குறோம் இல்லையா. ஸோ அது வந்து நம்ம வந்து நார்மலாக நோடில் வந்து பண்ண முடியாது. நோடு அந்த ப்ராசஸ் ஆர்குமெண்ட் வெக்டாரில் வந்து நம்ம பண்ண முடியாது. ஸோ அதே ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே வந்து அந்த ஆட்ரிபியூட் எல்லாமே நம்ம இன்புட்டுக்கு வந்து கொடுக்குற எல்லாமே வந்து இந்த யார்க்ஸ்ன்ற பேக்கேஜ் வச்சு நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த யார்க்ஸ் பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த நான் ப்ராசஸ் யூஸ் பண்ணி நான் வந்து அதை எப்படி பண்ணுறேன்னு சொல்லி காட்டுறேன். அதே இதை வந்து நம்ம யார்க்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து பண்ணுறோன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ நார்மலாக நம்ம ப்ராசஸ் யூஸ் பண்ணி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ்ஸு console.log. இப்போ ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆர்குமெண்ட் வெக்டார் இப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் அந்த இதை வந்து ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணோனையும் எனக்கு நோடு அந்த நேம் வந்து app.js. ஸோ இப்போ நான் ரன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு app.js ரன்னிங். அப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த இது பிரிண்ட் ஆகுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ப்ராசஸ் டாட் ஆர்குமெண்ட் வெக்டார். இப்போ நான் என்ன வந்து கமெண்ட்ல என்ன ரன் பண்ணுறனோ அது எல்லாமே வந்து எனக்கு ஒரு அரேவா வந்து இது வந்து ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணி காட்டும். ஸோ அந்த இது எல்லாமே வந்து இந்த ஆர்குமெண்ட் வெக்டாரில் அரேவா வந்து எனக்கு ஸ்டோர் ஆகும். இப்போ நான் ஒரு ஜஸ்ட் வந்து இன்னொரு கமெண்ட் வந்து நான் ரன் பண்ண போகிறேன். லைக் வந்து ஒரு 2 இன்புட் வந்து நான் வந்து ஸ்டார்டிங்லேயே கொடுக்கணும். ஆப் வந்து ரன் ஆகும்போதில் யூஸ் இருந்தேன் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து ஆடுன்னு சொல்லி கமெண்ட் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து 12 அப்புறம் வந்து நான் வந்து 10ன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு கொடுத்தோன்னு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்துட்டு ஃபைல் எக்ஸிக்யூட் ஆகுது. ஸோ இதோட ரிசல்ட் வந்து என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு 2 வந்து டிஃபால்ட்டாக எல்லாத்துக்குமே கிடைக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நோடு அப்ளிகேஷனும் AXE ஃபைலோட பார்த்தோம். அப்புறம் வந்துட்டு நமக்கு அந்த app.js, அதாவது அந்த கரண்ட் ஃபைலோட பார்த்தும் நமக்கு வந்து இங்கே கிடைக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த கன்சோலில் நான் என்னென்ன இதெல்லாம் வந்து நான் அதோட ஃபாலோட் பை கொடுத்துருந்தனோ அது எல்லாமே வந்து எனக்கு இங்கே கிடைக்குது. ஆடு அப்புறம் 12 அப்புறம் வந்து 10ன்னு சொல்லி கிடைக்குது. இப்போ நான் இந்த 2ஐயும் வந்து நான் ஆட் பண்ணணும். ஸோ அதை தான் வந்து நான் இந்த இதில் பண்ண போகிறேன். பட் ஆனால் இதில் வந்து எனக்கு இன்னொரு இது என்ன அப்படின்னா, நான் வந்து என்னோடய ஃபைல் வந்து ரன் ஆகும்போதுலேயே நான் வந்து இந்த இதெல்லாம் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். இப்போ நான் ஏதாவது ஒன்று வந்து கொடுக்காம மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து மெசேஜ் காட்டணும். இது வந்து கண்டிப்பாக ரெக்கார்டு பேராமீட்டர் கண்டிப்பாக வந்து இது பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். இல்லை நான் வந்து கமெண்ட் நேம் வந்து தப்பாக அடிச்சிட்டேன், நான் வந்து வேறு மாதிரி ஆடிங் சொல்லி கொடுத்துட்டேன், ஆடு ப்ளஸ்ன்னு சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து அதுவும் வந்து எரர் மெசேஜ் வந்து ஷோ ஆகணும். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம நார்மலாக ப்ராசஸில் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம யார்க்ஸ்ன்ற பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். அந்த பேக்கேஜ் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து நம்ம டைப் செக்கிங்கோ இல்லை ரெக்கார்டு பேராமீட்டரா இல்லைனா ஆப்ஷனலா, அப்புறம் வந்து அது வந்து ஸ்டிங்காக இருக்கா இல்லைனா வந்துட்டு நமக்கு இன்ட்டாக வேணுமா, ஸோ இந்த மாதிரி பேசிக் செக்கிங் வேலிடேஷன் எல்லாமே வந்து நம்ம அதில் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம யார்க்ஸ்ன்ற பேக்கேஜ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த பேக்கேஜ் வந்து இப்போ நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்க்கலாம். அதில் யூஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு வேலிடேஷன் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம யார்க்ஸ் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்க என்னென்னு பார்த்தீங்கன்னா npm install யார்க்ஸ் அந்த பேக்கேஜ். ஸோ அந்த பேக்கேஜ் நேம் கொடுத்தோம் அப்படின்னா இது வந்து நம்ம வெர்ஷன் எது மென்ஷன் பண்ணனால வந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்ஸ்டால் ஆயிரும். ஸோ இது ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணோடனே நம்ம வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறோம்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ அசப்னா இதை வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணி வச்சுக்கிறேன்.
ஸோ கமெண்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நமக்கு அந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டால் பண்ணோன்னே இந்த மாதிரி நமக்கு மெசேஜ் தான் வந்து ஷோ ஆகும். ஸோ இது வந்தோடனே நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணுற முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஸோ இம்போர்ட் பண்ணுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட்டு நம்ம வந்து அதை வந்து ஒரு வேரியபிள் வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஆக்சஸ் பண்ணிட்டு ரெக்வயர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு நம்ம இந்த பேக்கேஜோட நேம் வந்து நம்ம கொடுக்கணும். சாரி, ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் ரெக்வயரில் வந்து நான் வந்து யார்க்ஸ் அந்த பேக்கேஜை தான் வந்து நான் இது பண்ண போகிறேன். ஸோ ஓகே, இப்போ வந்து நம்ம இப்போ அந்த யார்க்ஸ்ன்ற இதை வச்சு நம்ம வந்து அந்த இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்துட்டு நம்ம என்னென்ன கமாண்டெலாம் வந்து நம்ம கொடுக்க போகிறோமோ அந்த கமாண்டை வந்து நம்ம அந்த யார்க்ஸில் வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம வந்து ஒரு பில்டு பண்ணணும். லைக் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி வந்து நம்ம என்னென்ன கமெண்ட்லாம் கொடுக்க போகிறோம், ஸோ அந்த கமெண்ட்டோட டிஸ்கிரிப்ஷனு அதை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு பேசிக் இதெல்லாம் வந்து நம்ம கொடுத்தா தான் அந்த கமெண்ட் வந்து நம்ம என்ன மாதிரி கொடுக்க போகிறோம்னு சொல்லி ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு வந்து அந்த கமெண்ட் வந்து பில்டு பண்ணுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா yargs டாட் கமெண்ட். ஸோ இந்த கமெண்டில் கொடுத்துட்டு நான் வந்து அந்த ஆப்ஜெக்டில் நம்ம வந்து கீ வேல்யூ பாரில் என்னென்ன கமெண்ட் அதோட ஆட்ரிபியூட்ஸ்லாம் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கமெண்டு. ஃபஸ்ட்டு நான் இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு லாகின் கமெண்ட் வந்து நான் யூஸ் பண்ணேன். ஸோ லாகின் வந்து நான் கொடுத்துக்கிறேன். லாகின் அப்புறம் அந்த லாகினுக்கு வந்து நம்ம ஒரு டிஸ்கிரிப்ஷன் மாதிரி வந்து கொடுக்கணும். லைக் இது வந்து என்ன எதுக்காக வந்து நம்ம இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி யூஸர் கொடுக்குறக்காக சொல்கிறோம். ஸோ நான் இதை வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து லாகின் பண்ணுறதுக்காக வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதுக்காக வந்து டிஸ்கிரைப் கொடுத்துட்டேன். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பில்டு, அதாவது நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு கமாண்டை கொடுக்குறோம் அப்படின்னா வந்துட்டு அந்த கமாண்டுக்கு வந்து இன்புட் பேராமீட்டர் வந்து கண்டிப்பாக கொடுப்பேன். நான் லாகின் சொல்லி கொடுத்துட்டேன் அப்படின்னா லாகினுக்கு வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து எனக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அதை வந்து நம்ம இன்புட் பேராமீட்டராக கொடுக்குறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து இந்த பில்டர்னு சொல்லி இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பில்டரில் தான் நம்ம என்னென்ன பேராமீட்டர் யூஸ் பண்ண போகிறோமோ அந்த பேராமீட்டர் எல்லாமே கொடுக்கணும். ஸோ அதுக்கு நான் ஃபஸ்ட்டு வந்து நான் யூசர் நேம் வந்து வச்சுக்கிறேன். ஸோ யூசர் நேம் ஓகே, யூசர் நேமில் வந்துட்டு நம்ம நார்மலாக சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து அதோட இது வந்து கொடுக்குறோம். லைக் டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்கணும். டெஸ்கிரைப் வந்துட்டு நான் யூசர் நேம் டு லாகின். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம பாஸ்வேர்டு வந்து கொடுக்குறோம். பாஸ்வேர்டு அப்புறம் அந்த பாஸ்வேர்டோட டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ யூசர் பாஸ்வேர்டு டு லாகின். ஓகே, இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வந்துட்டு நம்ம யூசர் நேம் கொடுத்தாச்சு, நம்ம பாஸ்வேர்டுன்னு சொல்லி கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு பில்டர் வந்து முடிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ வந்து நான் வந்து ஹேண்ட்லர் கொடுக்குறேன். லைக் இப்போ வந்து நான் இந்த கமெண்ட் கொடுத்தோன்னே எனக்கு என்ன வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்கணுமா. ஸோ லைக் இப்போ நான் அந்த கமெண்ட் கொடுத்தோன்னே இந்த ஆடுன்ற கமெண்ட் வந்து நான் கொடுத்தோன்னே எனக்கு என்ன ஃபங்க்ஷனாலிட்டி வந்து எனக்கு ஆக்ஷன் வந்து ஒர்க் ஆகணும் அப்படின்றத வந்து நான் அந்த ஃபங்க்ஷனில் வந்து கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம ஹேண்ட்லரில் கொடுக்க போகிறோம். ஸோ ஹேண்ட்லரில் அதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஃபங்க்ஷன் எழுதிட்டு சும்மா இப்போ அதுக்கு கன்சோல் லாக் வந்து பண்ணிக்கலாம். கன்சோல் டாட் லாகின் ஒர்க்ஸ். ஓகே, இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ரன் பண்ணி பார்த்து ஓகே, இப்போ நான் நோடு app.js இப்போ நான் app.js ரன்னிங் இது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம யார்க்ஸ் வந்து கொடுத்துட்டோம். பட் ஆனால் அந்த கொடுக்குற அந்த கமெண்ட் வந்து நம்ம பார்ஸ் பண்ணுறதுக்கு எந்த மெத்தடுமே எழுதலை. ஸோ நம்ம அந்த கமெண்ட் வந்து நம்ம கொடுக்குற கமெண்ட் வந்து பார்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஒரு மெத்தட் எழுதணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா yargs டாட் பார்ஸ். ஸோ இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது வந்துட்டு நம்மளோட இது வந்து நம்ம பாஸ் ஆக ஆரம்பிக்கும். லைக் நம்ம கொடுக்குற கமெண்ட் வந்து பார்ஸ் ஆகும். இப்போயும் இது வந்து app.js ரன்னிங் சொல்லி வருது. பட் ஆனால் நமக்கு வந்து நம்ம இது வந்து இன்புட் வந்து எதுவுமே கொடுக்கல. லைக் இப்போ நான் நோடு app.jsக்கு அப்புறம் வந்து இன்புட்டை தான் நான் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுத்தா தான் அது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு ஆடுன்னு சொல்லி நான் ஒரு கமெண்ட் வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போ கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன அவுட்புட் வரும்னு சொல்லி பார்க்கலாம். நோடு app.js டாட் ஆடுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் ஆனால் எனக்கு வந்து ஸ்டில் வந்து இது ரன் ஆகலை. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து லாகின் தான் கொடுக்கணும், ஆடு வந்து கொடுக்கக்கூடாது. ஸோ அதை வந்து நம்ம எப்படி இது பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோடு நம்ம கொடுக்குறது வந்து ஆடுன்னு சொல்லி கொடுக்கக்கூடாது. நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு
இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம ஆடு கொடுக்கும்போதுல ஒர்க் ஆகலை. ஜஸ்ட் வந்து இப்போ லாகின் கொடுத்தோன்னா எனக்கு வந்து லாகின் கமெண்ட் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்லாஷ் ஹைப்பன் ஹெல்ப். ஸோ இந்த இது என்ன பண்ணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம app.jsக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு ஹைப்பன் ஹெல்ப்னு சொல்லி கொடுக்கணும். நம்ம என்ன அப்படின்னா நம்மளோட ஆப்பில் நமக்கு அவைலபிள் கமெண்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ஷோவ் ஆகும். ஸோ அப்படி ஷோவ் ஆகும்போதுல பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட கமெண்ட்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா லாகின் கமெண்ட் வந்து நம்ம ஒன்று யூஸ் பண்ணிக்கோம். ஸோ இந்த கமெண்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா கமெண்ட் யூஸ் டு லாகின் டு த ஆப். ஸோ இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கமெண்டில் கொடுத்துருக்கோமோ கமெண்ட் டெஸ்கிரிப்டில் இதை தான் வந்து நம்ம இங்கே ஷோ பண்ணணும். ஸோ அதுக்காக தான் நம்ம வந்து அந்த கமெண்ட் அதோட டெஸ்கிரிப்ஷன் வந்து நம்ம இங்கே கொடுக்குறோம். ஸோ இந்த கமெண்ட் வந்து நம்ம ஹைப்பன் ஹெல்ப் கொடுக்கும்போது வந்து நமக்கு இந்த இதெல்லாம் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்படி கொடுக்கறனால என்ன ஒரு இது அப்படின்னா அட்வான்டேஜ் அப்படின்னா யூஸருக்கு வந்து என்னென்ன கமெண்ட்லாம் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அவங்க வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து நம்ம app.jsக்கு அப்புறம் லாகின் மட்டும் தான் கொடுத்துருக்கோம். பட் ஆனால் இந்த லாகின் வந்து கண்டிப்பாக வந்து 2 பேராமீட்டர் வந்து நம்ம கொடுக்கணும், யூசர் நேமும் பாஸ்வேர்டு. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து ஆனால் நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இங்கே கொடுத்துருக்கோம். ஆனால் யூசர் வந்து இங்கே கொடுக்கவே இல்லை, கொடுக்காமலே வந்து ரன் ஆகுது. பட் ஆனால் நம்ம ரெக்யர்மெண்ட் படி வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இதை ரெக்யர்ட் ஃபீல்டாக மாற்றணும். லைக் வந்து இது வந்து ஆப்ஷன் கிடையாது, வந்து கண்டிப்பாக யூசர் நேம் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும். அப்படின்றதுக்கு என்ன அப்படின்னா வந்துட்டு அதுக்கு தான் வந்து டிமாண்ட் ஆப்ஷன் சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து யூஸர் வந்து கண்டிப்பாக வந்து இதுக்கு வேல்யூ வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து மென்ஷன் பண்ணோம். ஸோ அதை தான் வந்து இங்கே டிமாண்ட் ஆப்ஷன் சொல்லி சொல்கிறோம். அதை வந்து நான் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் 2 இதுலையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து இங்கே app.js லாகின் கமெண்ட் வந்து ரன் பண்ணுறேன். பட் ஆனால் ரன் பண்ணே எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. மிஸ்ஸிங் ரெக்வயர்டு ஆர்குமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கண்டிப்பாக கொடுத்தா தான் இது வந்து லைக் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு இது வந்து நமக்கு வந்து இங்கே கிடச்சிருக்கு. அது எதனால பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஆப்ஷன் நம்ம வந்து ட்ரூவாக வச்சனால தான். ஸோ இப்போ வந்து நான் கண்டிப்பாக வந்து நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து கொடுத்தே ஆகணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண அப்படின்னா லாகின் சொல்லி போட்டு ஹைப்பன் நம்ம பேராமீட்டர் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ஹைப்பனில் தான் கொடுக்கணும். ஸோ யூசர் நேம் ஈக்குவல் டு சாரி ரன் பண்ணுறேன். யூசர் நேம் வந்து நம்ம அட்மின் சொல்லி வச்சுக்கிறேன். அதே மாதிரி பாஸ்வேர்டு அட்மின் சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம இந்த 2 இது கொடுத்தா தான் இந்த லாகின் வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதில் இன்னொரு இது என்ன அப்படின்னா நான் வந்து இங்கே ஸ்ட்ரிங்கு மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் நான் இன்டீஜரும் என்னால் வந்து கொடுக்க முடியும். பட் ஆனால் நான் வந்து அந்த மாதிரி இன்டீஜர் வந்து கொடுக்கக்கூடாது. எனக்கு வந்து யூசர் நேம் வந்து பாஸ்வேர்டு ரெண்டுமே வந்து ஸ்ட்ரிங்காகவே இருந்தால் தான் ஓகே எனக்கு வந்து. ஸோ அதுக்கு என்ன பண்ண அப்படின்னா வந்து நம்ம வந்து டைப்புன்னு சொல்லி கொடுக்குறோம். டைப்புன்ற ஆட்ரிபியூட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி நம்ம வந்து ஸ்ட்ரிங்கு மட்டும் கொடுக்கணுமா இல்லை இன்டீஜர் மட்டும் கொடுக்கணுமான்னு சொல்லி நான் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நான் என்னோட ரெக்யர்மெண்ட் படி நான் வந்து ஸ்ட்ரிங்கு மட்டும் கொடுத்தா ஓகே எனக்கு. ஸோ அதனால் வந்து நான் டைப்பில் வந்து ஸ்ட்ரிங்கு கொடுத்துக்கிறேன். ஸோ இனிமேல் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து இன்டீஜர் வந்து கொடுக்க முடியாது, ஸ்ட்ரிங்கு மட்டும் தான் என்னால் கொடுக்க முடியும். ஓகே இப்போ வந்து நான் பார்த்துட்டேன்னா என்னோடய வேல்யூ வந்து நான் இங்கே கொடுத்தோன்னே என்னால் வந்து ஈஸியாக வந்து இப்போ நான் ஓரளவுக்கு என்னோடய யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நான் வந்து வேலிடேட் பண்ணிட்டேன். ஸோ இனிமேல் வந்து நான் யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து இல்லாமல் வந்து என்னால் வந்து லாகின் பண்ண முடியாது, கண்டிப்பாக வந்து நான் கொடுத்தாகணும். அதுவும் இல்லாமல் அது வந்து ஸ்ட்ரிங்கில் தான் இருக்கணும். ஓகே இந்த வேலிடேட் வந்து நான் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டை வந்து நான் இந்த கன்சோலை வந்து நான் செக் பண்ணணும். அது வந்து அட்மின்னாக தான் இருக்கா இல்லை வேறு எதுவும் இருக்கா, ஏன்னா நம்ம யூசர் வந்து வேலிடேட் பண்ணணும் இல்லையா. இப்போ வேலிட் யூஸராக என்னன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு அவங்க யூசர் நேம் பாஸ்வேர்டையும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். அதுக்காக வந்து நான் இந்த அட்மினையும் இந்த பாஸ்வேர்டு அட்மினையும் வந்து நான் இங்கே வந்து எப்படி எடுக்கிறது, லைக் அந்த நம்ம கொடுக்குற அந்த வேல்யூ வந்து இங்கே எப்படி ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறீங்கன்னா அதுக்கு தான் வந்து நம்ம ஆர்குமெண்ட் வெக்டார் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஆர்குமெண்ட் வெக்டார் இங்கே பாஸ் பண்ணுற டைமில் வந்து நம்ம அதை வந்து நம்ம இங்கேருந்து செக் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறேன். ஓகே இப்போ வந்துட்டு நம்ம இஃப் ஆர்குமெண்ட் வெக்டார் டாட்டில் வந்து எனக்கு என்னென்ன அப்படின்னா நான் வந்து என்னென்ன ஆர்குமெண்ட் வந்து யூஸ் பண்ணேன் அப்படின்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வந்து நான் இங்கே செக் பண்ணேன். யூசர் நேம் ஈக்குவல்ஸ் யூசர் நேம், அதாவது யூசர் நேம் வந்து அட்மினாக இருக்கணும் எனக்கு. ஸோ அட்மின் அண்டு ஆர்குமெண்ட் டாட் பாஸ்
வேர்டு. ஸோ அதுவும் வந்து எனக்கு வந்துட்டு அட்மினாக இருக்கும். ஸோ இந்த ரெண்டுமே வந்து அட்மினாக இருந்தால் தான் எனக்கு வந்து அந்த இது வேலிட் யூஸராக காட்டணும், இல்லைன்னா வந்துட்டு எனக்கு வந்து இன்வேலிட் யூஸர்னு சொல்லி சொல்லணும். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா ஜஸ்ட் இதை காப்பி பேஸ்ட் பண்ணி யூசர் வேலிடேட்டட் லோட் வெல்கம் ஸ்க்ரீன் சொல்லி சொல்கிறேன். அப்படி இல்லை யூசர் வந்து இன்வேலிட் யூசர், அதாவது நான் கொடுத்த யூசர் நேம் பாஸ்வேர்டு வந்து தப்பாக இருக்குது அப்படின்னா வந்துட்டு இன்வேலிட் யூசர்னு சொல்லி சொல்கிறேன். ஓகே, இன்வேலிட் யூசர். இப்போ நம்ம வந்து கொடுத்து செக் பண்ணி பார்ப்போம் இது வந்து ஒர்க் ஆகுதா என்னென்னு. ஓகே, சேம் வந்து நான் அட்மின் சொல்லி கொடுத்துருக்கேன், யூசர் நேம் பாஸ்வேர்டு அட்மின். ஸோ இது வந்து எனக்கு ஒரு எரர் வருது. ஓ மை காட், என்ன எரர் அப்படின்னு கேட்டிங்கன்னா invalid sort and property initializer. ஒய் ஓகே ஓகே ஓகே, அதாவது இது வந்து ஈக்குவல்ஸ் கிடையாது, இது வந்து நம்ம கீ வேல்யூ தானே. ஸோ அதனால் வந்துட்டு அது வந்து இதாக இருக்கணும். ஓகே, இதை நான் நெக்ஸ்ட் அகைன் ரன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம app.js ரன்னிங்கும் வருது, அதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு யூசர் வேலிடேட்டட் லோடு வெல்கம் ஸ்க்ரீன் சொல்லி வருது. அதாவது நான் இப்போ கொடுத்தது வந்து அட்மின் சொல்கிறனால வந்துட்டு யூசர் வந்து வேலிடேட் பண்ணியாச்சு, அது வந்து நம்ம வெல்கம் ஸ்க்ரீனுக்கு வந்து யூசர் வந்து நேவிகேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் தப்பாக கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ நான் அட்மின் வந்து என்ன வந்து எடுத்துறேன். இப்போ நமக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், இன்வேலிட் யூசர். ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம யார்க்ஸில் வந்துட்டு ஈஸியாக வந்து நம்ம கமாண்டு இன்னொன்று, இப்போ நான் இந்த சிங்கிள் கமெண்ட் மட்டும்தான் நான் எழுதியிருக்கேன், லைக் இந்த கமாண்ட் லாகின் மட்டும்தான். இதிலே நம்ம இன்னும் எத்தனை கமெண்ட் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். லைக் இப்போ நீங்கள் ஆட் பண்ணுறதுக்கு, மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு, டிவிஷன் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி நம்ம ரெண்டு நம்பர் கொடுக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆக்ஷனு. அப்புறம் இன்னும் நம்ம என்னென்ன ஆக்ஷன்லாம் நம்ம ஆப் வந்து லோட் ஆகும்போது நமக்கு இன்புட் கொடுக்கணுமோ அது எல்லாமே வந்துட்டு நம்ம இந்த யார்க்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த யார்க்ஸோட அட்வான்டேஜ். அப்புறம் இதில் உள்ள அந்த இது ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாமே. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம எத்தனை கமெண்ட் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம், எத்தனை ஹேண்ட்லர்னாலும் எத்தனை கமெண்ட்டுக்குனாலும் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இதோட அட்வான்டேஜஸ், இதோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ். ஸோ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இது இன்னும் அட்வான்ஸாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் நெக்ஸ்ட் வீடியோ வந்து அதை பற்றி போடுறேன். ஸோ இதுதான் வந்து ஆனால் பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி. லைக் இதில் வந்து நம்ம என்னென்ன யூஸ் பண்ணலாம் இது எல்லாமே வந்துட்டு. ஸோ இதில் இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் இன்னும் நிறையா சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எனக்கு தேவைப்படும் அப்படின்னா வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.